அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் சோதனை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எந்தெந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள். அமைச்சர் KN நேருவின் சகோதரரான KN ரவிச்சந்திரன் மற்றும் அமைச்சர் KN நேருவின் மகன் KN அருண் ஆகியோர் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். CRPF உதவியுடன் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடையாறு, தேனாம்பேட்டை, CIT காலனி, MRC நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என்ற கோணத்தின் அடிப்படையில இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய KN நேருவின் மகனுடைய அந்த ரைஸ் தொழிற்சாலையில் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதே போல மயிலாப்பூர் CIT காலனியில இருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவரது வீட்டிலையும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஆரேபுரத்துல இருக்கக்கூடிய KN ரவிச்சந்திரன் என்பவரது வீட்டிலையும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்படுவது. அதே போல TVH என்ற குரூப் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதே போல 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. KN நேருவோட மகன் மற்றும் சகோதரர் தொடர்புடைய இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்கனவே SPK குழுமம் மற்றும் TVH தொடர்புடைய இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில 100 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் மற்றும் 90 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அதனை அடிப்படையாக வைத்து தற்போது அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சோதனை முடிவிலேயே எவ்வளவு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா, கணக்கில் வராத பணம் ஏதேனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா என்ற தகவல்கள் தெரிய வரும் எனவும் கூடுதலாக இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது.